2007இல் தாரே ஜமீன் பர் படத்தை ஆமீர் கானே தயாரித்து நடித்து அமோல் குப்தாவுடன் இணைந்து இயக்கியும் இருந்தார். இந்த படம் நாடு முழுக்க பெரிய வெற்றியை பெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் இரண்டாம் பாகமாக சித்தாரே ஜமீன் பர் கடந்த வாரம் வெளியானது. இதுவும் தற்போது பெரிய வெற்றியை பெற்று நாளுக்கு நாள் அதிக வசூலை குவித்து வருகிறது. இந்த வெற்றியின் பின்னணியில் ஆமீர் கானுடன் இருப்பவர் ஒரு தமிழர் இயக்குனர் RS பிரசன்னா. பிரசன்னா நடிப்பில் கல்யாண சமையல் சாதம் என்கிற படத்தை இயக்கினார் RS பிரசன்னா. இப்படம் பேசிய துணிச்சலான கருத்துக்காக பாராட்டுகளை பெற்றது. இதே படம் சுப்மங்கல் சாவ்தான் என்ற பெயரில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழில் இயக்கிய RS பிரசன்னாவே இப்படத்தையும் இயக்கினார். இந்த படம் குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்டு நல்ல வசூலை பெற்றது. இடையில் சுவாமி சின்மயானந்தாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தை RS பிரசன்னா இயக்கியிருந்தார். அடுத்ததாக சித்தாரே ஜமீன் பர் படத்தில் ஆமீர் கானுடன் இணைந்தார். ஆமீர் கான் தயாரித்து நடித்த இந்த படம் குறைந்த எதிர்பார்ப்புகளுடன் வெளியாகி ரசிகர்களின் பாராட்டுகளுடன் ஆச்சரியமான வெற்றியை பெற்றுள்ளது. சித்தாரே ஜமீன் பர் முதல் 3 நாள்களில் இந்தியாவில் மட்டும் ரூபாய் 57.3 கோடி வசூலித்துள்ளது. முதல் நாளில் ரூபாய் 10.7 கோடியும், இரண்டாவது நாளில் ரூபாய் 19.9 கோடியும், மூன்றாவது நாளில் ரூபாய் 26.7 கோடியும் நிகர வசூலாக கிடைத்துள்ளது. ஹிந்தியில் சமீபத்தில் ஷாருக் கானை இயக்கிய அட்லி பெரிய வெற்றியை கண்டிருந்தார். தற்போது RS பிரசன்னாவும் அமர்க்கலமான வெற்றியை பெற்று தமிழ் திரையுலகுக்கு பெருமை தேடி தந்துள்ளார்.